நீட் தேர்வுகளில் அடுத்தடுத்த குழப்பங்கள் முறைகேடுகள் அம்பலமாவதால் நீட் தேர்வுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் அகிலன் வெளியிட்ட அறிக்கையில், முதுநிலை நீட் தேர்வுக்காக ஒவ்வொருவரும் 100 முதல் 1000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காத்திருந்த நிலையில் வெறும் 10 மணி நேரத்திற்கு முன்பாக ஒத்திவைக்கப்பட்டது மருத்துவர்களுக்கு மனவேதனை அளித்திருப்பதாக கூறியுள்ளார். முதுநிலை நீட் தேர்வை ஒத்திவைப்பதாக நடுஇரவில் அறிக்கை வெளியிட்டு அறிவித்திருப்பது தேசிய தேர்வு முகமையின் மோசடி முகத்திரையை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் நீட் தேர்வு முறையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், அந்தந்த மாநில மருத்துவ கல்வி இயக்குநரகங்கள் மூலம் நடத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நுழைவுத் தேர்வை நடத்த தகுதியற்ற அமைப்பாக தேசிய தேர்வு முகமை மாறிவிட்டதாக சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்க தலைவர் ரவீந்திரநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல சிலர் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த மாணவர்களும் பாதிக்கப்படுவதை ஏற்க முடியாது என்று கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்துள்ளார். முறைகேடு நடந்திருந்தால் தான் இந்த மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ இந்த முறைகேடு நடந்திருக்கும் போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு நீட் எக்ஸாம் தேவையா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா, ஏன்னா நீட் பிஜி கூட பாத்தீங்கன்னா போன வருஷம் எலிஜிபிலிட்டி மார்க்கை கூட குறைச்சு ஈவன் 0 மார்க் வாங்கினதுக்கு ஒரு பிஜி அட்மிஷன் கொடுத்தாங்க. முதல்ல 2 வருஷமா நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இது நடைமுறையிலேயே வரல. நீட் பிஜியே தேவையில்லாத போது நெக்ஸ்ட் எக்ஸாமே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அது நடைபெற முடியல. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிக முறைகேடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். நீட்டை பொறுத்த வரைக்கும் ஈவன் நீட் யூஜி எக்ஸாம் 2024 கேன்சல் பண்ணி திரும்பி நடத்தணும். மோடி அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு, தேசிய தேர்வு முகமைக்கு நாடு தழுவிய முறையில் நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கு திறமை இல்லை, ஆற்றல் இல்லை என்பதை காட்டுகிறது. தேசிய தேர்வு முகமையுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டுள்ளது. எனவே ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக ஒன் நேஷன் ஒன் எக்ஸாமினேஷன் என்ற தன்னுடைய திட்டத்தை கைவிட்டுவிட்டு மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை, முதுநிலை, உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கு அந்தந்த மாநில அரசுகளே மாணவர் சேர்க்கையை நடத்திக் கொள்ள அனுமதிக்க வேண்டும். தேசிய தேர்வு முகமையின் திறமையின்மையின் மற்றொரு விளைவாக முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக ராஜ்யசபா திமுக உறுப்பினர் வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் முறைகேடு புகாரில் தேசிய தேர்வு முகமை தலைவர் மட்டுமே மாற்றப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர், அதிகாரிகள் அனைவரையும் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.